ஹாய் காய்ஸ், நான் பிரசாந்த் சந்திரமௌலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குபேரா இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம தனுஷ் சார், நாகார்ஜுனா சார், ராஷ்மிகா மந்தானா மேம் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. தெலுங்கு டைரக்டரான சேகர் காமுலா தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். இது வந்து கடந்த ஜூன் 20 அன்றைக்கி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருந்தது. ஓடிடி தளத்தை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைமில் கடந்த ஜூலை 18 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய முதல் மற்றும் மிக முக்கிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களுடைய நடிப்பு தான். நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய படத்தை பார்த்துருக்கோம். அவர் நடித்து அசுரனாக இருக்கட்டும், புதுப்பேட்டையாக இருக்கட்டும், வடசென்னையாக இருக்கட்டும், இதுமாதிரி நம்ம பல படங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த படங்களில் வந்து அவர் எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து அவர் கிரியேட் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலையுமே வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அவர் வந்து ஒரு பிச்சைக்காரனாக இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் வந்து பணக்காரனாக போய் நடிக்கும்போதும் சரி, அவரோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு பின்னி கடலை எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி நாகார்ஜுனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கரியரில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்டு ராஷ்மிகா மந்தனா நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக புஷ்பா 2 மாரி ரொம்ப இது பண்ணுறாங்களோ, வேஸ்ட் பண்ணுறாங்களோ, கிரிஞ்சு பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்து போனேன். பட் படம் பாதியிலேருந்து வர ஆரம்பித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேக்கு வேகம் தரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சேகர் காமுலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு பாராட்டுகளை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அவங்கள ராஷ்மிகா மந்தனாவை பொறுத்த வரைக்கும் புஷ்பா 2ல் வந்து எந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் இவங்களோட கேரக்டர் வந்து பண்ணாங்களோ அந்த மிஸ்டேக் வந்து இந்த படத்தில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வந்து சொல்லலாம். அண்டு நம்ம டிஎஸ்பி மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பிரித்து மேய்ச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த பொய்வா நண்பா அந்த சாங்கும் சரி, இந்த கொடுக்க கொடுக்க அந்த சாங்கும் சரி, படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முக்கியத்துவத்தை வந்து கண்டிப்பாக காமிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆரம்பித்த ஒரு விறுவிறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து காட்ட பார்த்துருக்காங்க. பட் வந்து எங்கேயுமே வந்து உக்காரல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த போய்வா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அது வந்து ஒரு தப்பான இடத்துல வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதே மாதிரி ஒரு தப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் படத்துலையுமே வந்து பண்ணியிருப்பாங்க. விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும், அந்த இடத்துல வந்து ஸ்பார்க்கு அந்த சாங்கை வந்து வச்சு கெடுத்து விட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே தான் இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா போய்வா நண்பா இந்த சாங்கை வந்து வச்சு இது பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விறுவிறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் சாபத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். அண்டு நம்ம ஷாயாஜி ஷிண்டே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு கேரக்டர் தான். அவர் நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப மட்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு சில தேவையில்லாத சீன்ஸை தூக்கியிருக்கலாம். அதுமாதிரி அந்த போய்வா நண்பா அந்த சாங்கை வந்து தூக்கியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. ஸோ ஓவரால் இது வந்து ஒரு தடவை நல்லா வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடையே உட்காந்து பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஆஹாவும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது. ஓகே கைஸ், இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்துருந்தோம் உங்கள் எல்லோரும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அதுவரையில் உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் பிரசாந்த் சந்திரமௌலி.